Welcome to my channel, my subscribers. Thank you. This video sponsored Gen Reviews. Gen Reviews digital marketing service company. My சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வெள்ளை நிற கிழங்கா மீன் குழம்பு, டூனா மீன்கள் வறுவல். நம்ம எங்கள் வீட்டு மாடலில் நீங்களும் செய்யலாம். வீடே மணக்கிற மாதிரி நீங்களும் செய்யலாம் மீன் குழம்பு. மஞ்சள் தூள், உப்பு போட்டு நல்லா மீனை நல்லா கழுவி வச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம மீனுக்கு மஞ்சள், மிளகாத்தூள், உப்பு போட்டு கலந்து வச்சிடுறோம். புளி அதிகமாக பிடிக்கிறவங்களுக்கு புளி அதிகமாகவும் தக்காளி கம்மியாகவும் சேர்த்துக்கணும். புளிப்பு கம்மியாக வேணுன்றவங்களுக்கு தக்காளி அதிகமாக்கிட்டு புளியை கம்மி பண்ணிக்கலாம். இப்போது மஞ்சளும் தனி மிளகாய்த்தூள், மல்லித்தூள் அதிகமாக போடும்போது குழம்பு நல்லா திக்காக வரும். குழம்புக்கு அதிகமாக வேணும்னா புளி தண்ணியை அதிகமாக ஊற்றிக்கலாம். அப்போது கொஞ்சம் நம்ம மல்லித்தூளும் மிளகாத்தூளும் சேர்த்துக்கணும். சீரகத்தூள், சோம்புத்தூள், கல்லுப்பு அத்தனையும் புளியோட கரைச்சி வாயில் கொஞ்சம் பார்த்து உப்பு, புளிப்பு, காரம்லாம் எப்படின்னு செக் பண்ணி வச்சுக்கணும். கூடவே பச்சை மிளகாவையும் ஒன்று போட்டு வச்சுக்கணும். நம்ம இப்போது கடாயில் அத்தனையும் போட்டு நல்லா வதக்கிறோம். இதில் இந்த வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கியிருக்கணும். நல்லா வதங்க தான் அதில் ஈரம் இல்லாமல் இருந்தால் குழம்பு செமையாக ருசியாக இருக்கும். காலைல வச்ச குழம்பு நைட்டு வரைக்கும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இந்த மிளகாய் பொடி போடுறோம். குழம்பு மிளகாய் பொடி போட்டால் குழம்பு நல்லா திக்காக வரும். நான் மல்லித்தூள் தனியாக, காஞ்ச மிளகாய் காஷ்மீர் தண்ணி தனியாக, மிளகாத்தூள் மட்டும் தனித்தனியாக போடும்போது குழம்பு கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக வரும். ரெண்டாவது மீன் குழம்புல நல்லா கொதிக்க விடும்போது அதில் இருக்கிற புளி வாசம், அப்புறம் மிளகாத்தூள் வாசம், இந்த பச்சை வாசம் எல்லாம் நல்லா போயிடும். அப்புறம் அதிகமாக நம்ம வெந்தயம் போடுறது, கருவேப்பிலை போடுறது இதெல்லாம் இருக்கக்கூடாது. தேவையான அளவுக்கு மட்டும்தான் இருக்கணும். மீன் குழம்பு சிலருக்கு மீனை போட்ட உடனே குழம்பு தண்ணியாக மாறிடும். ஏன் இப்படி மாறுது அப்படின்னா, மீன் குழம்பு அந்த கருவேப்பிலை, தக்காளி, வெங்காயம் எதுவுமே தெரியக்கூடாது. மீன் குழம்புல மீன் மட்டும்தான் இருக்கணும். அதனால் மேக்ஸிமம் மிக்சியில் போட்டு அரைச்சி ஊற்றிக்கலாம். இல்லையா நல்லா வதக்கி அதை நல்லா அருமையாக கொண்டு வரணும். இப்போ நல்லா கொதித்து அதில் ஆயில் தனியாக வருது. இந்த நேரம் தான் நம்ம மீனை போடணும். இதே தலை தனியாக, வால் தனியாக இருக்கிற மீன்னா முதல்ல தலையை தான் போடணும். ஏன்னா அதுதான் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். சாதா சின்ன மீன், மத்தி மீன், இந்த வெள்ளைக்கிழங்கா மீனுங்கள்லாம் நம்ம அப்படியே போடலாம். மீன் போடும்போது தனியாக அப்படியே கொஞ்சம் ஒரு கரண்டி வச்சு கலக்கலாம். இல்லைன்னா பாத்திரத்தை ஒரு குலுக்கலாம். அப்போ எல்லா மீனும் உள்ளே போய் நல்லா முழுகி நல்லா அதோட காரம், சாரம் எல்லாம் ஊறி மீன் குழம்பு வேறு லெவலில் வந்துடும். அதனால் நம்ம மீனுக்கு ஃபஸ்ட்டே ஒரு மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி மீன் குழம்பு வச்சிடணும் நம்ம. அதுக்கப்புறம் சாதம் போட்டு சாப்பிட்டோம்னா மீன் குழம்பு வேறு லெவலில் இருக்கும். நல்லா மீன் குழம்பு மூடியே வைக்கக்கூடாது. ஓப்பன்லேயே இருந்தால் தான் அதில் இருக்கிற வாசம் எல்லாம் போயிடும். அப்புறம் கடைசியாக நம்ம இந்த டூனா மீன் ஃப்ரை பண்ணுறோம். டூனா மீன் ஃப்ரைக்கு மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்துகிட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணுறோம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், ஃப்ரை மசாலா தூள், இது அப்புறம் பெரி தூள் இருந்தாலும் கொஞ்சம் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் கலந்து நம்ம ஆயிலில் முழுகிற அளவுக்கு போடாமல் மீனை போட்டு மீனை சுற்றி நம்ம ஆயில் ஊற்றுறோம். இப்படி ஃப்ரை பண்ணும்போது நல்லா சுவையாக இருக்கும், மணமாக இருக்கும். ஃப்ரை ஒரு நாள் ஃபுல்லாக நல்லாவே இருக்கும். தேங்க்யூ.